எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் ஸ்டாலினும் சதித்திட்டம் தீட்டிதான் துணைத் தலைவர் பதவியை பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து பறித்தார் சபாநாயகர் அப்பாவு என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று எதற்காக சபாநாயகர் அப்பா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையையும் துணைத் தலைவர் பதவியையும் பறிக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகளை தற்பொழுது பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பாஜகவிற்கு ஆதரவாக பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி வருவதன் காரணமாக தமிழகத்தில் பாஜக உள்ளே புகுந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் பாஜகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இணைந்து செயல்பட்டு வருவது தமிழக ஆட்சிக்கு மிக மோசமான செயல் என்றும் இதற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்களை இருவர்கள் இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் இருக்கையை மாற்றப்பட்டால் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறேன் என்று கூறி நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. பாஜகவிற்கு எதிராக இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக கூறியதன் காரணமாகத்தான் இருக்கையும் மாற்றப்பட்டது என்று சமூக வலைதளங்களில் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் எப்பொழுதுமே யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார், உண்மையின் பக்கம்தான் இருப்பார் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார் வைத்திலிங்கம் அவர்கள். நிச்சயமாக அதிமுகவை மீட்டெடுப்போம், இரட்டை இலை சின்னத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம், பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கூறியிருக்கிறது. எங்களது ஆதரவாளர்கள் அதை மீட்டெடுத்து வேட்பாளர்களை நிறுத்தி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியடைவோம் என்று வைத்திலிங்கம் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி திமுகவின் அடிமையாகிவிட்டார் என்றும் திமுகவின் கொள்கைக்கும் திட்டத்திற்கும் தற்பொழுது பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக திமுகவின் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நேற்று ஓபிஎஸ் அவர்களின் துணைத் தலைவர் பதவி பறித்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.